வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமாவையே இப்போ ஒரு செய்தி பயங்கரமா உலுக்கிட்டு இருக்கு. தளபதி விஜய் மற்றும் அவரோட மனைவி சங்கீதா 25 வருஷ திருமண வாழ்க்கையை முறிச்சுக்க போறாங்களா? செங்கல்பட்டு கோர்ட்ல விவாகரத்து மனு தாக்கல் பண்ணிட்டாங்களா? இதுக்கெல்லாம் காரணம் தமிழ்நாட்டின் ஃபேவரைட் ஹீரோயின் த்ரிஷா தான் இணையத்துல ஒரு பெரிய வதந்தி தீயா பரவிக்கிட்டு இருக்கு. இந்த செய்திகளோட முழு பின்னணி என்ன? சோஷியல் மீடியாவில் சுத்துற அந்த வைர நெக்லஸ் கதையோட உண்மைத்தன்மை என்ன? வாங்க இந்த வீடியோல வதந்திகளுக்கும் உண்மைகளுக்கும் நடுவுல இருக்கிற திரைமறைவு செய்திகளை தோண்டி எடுப்போம். இந்த வதந்திகள் இன்னைக்கு நேத்து ஆரம்பிச்சது இல்ல. சரியா 20 வருஷத்துக்கு முன்னாடி கில்லி படத்துல விஜய் த்ரிஷா ஜோடி ஹிட் ஆனப்போ ஆரம்பிச்சது. 2 பேருக்கும் இடையில கெமிஸ்ட்ரி ஸ்கிரீனை தாண்டி நிஜ வாழ்க்கையிலையும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னு அப்போ சினிமா வட்டாரங்கள்ல ஒரு பெரிய கிசுகிசு பரவுச்சு. அப்போ த்ரிஷாவோட பிறந்த நாளுக்கு விஜய் 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வைர நெக்லஸை பரிசா கொடுத்ததா பத்திரிகைகள்ல செய்திகள் கசிஞ்சுது. எதிர்பாராத விதமா த்ரிஷா வீட்டில் நடந்த ஒரு ஐடி ரைட்ல அந்த நெக்லஸ் சிக்கியதாகவும் அந்த விஷயம் விஜய் மனைவி சங்கீதாவோட காதுக்கு போய் பெரிய பூகம்பம் வெடிச்சதாகவும் அப்போ பல பத்திரிகைகள்ல கிசுகிசுக்கப்பட்டது. இந்த சர்ச்சைகளால இனிமே த்ரிஷா கூட நடிக்கவே கூடாதுன்னு விஜய் மேல ஒரு பெரிய தடை விழுந்ததா கோலிவுட்ல பேசப்பட்டுச்சு. குருவி படத்துல கூட நயன்தாராவை தூக்கிட்டு த்ரிஷாவை போட்டதால பெரிய விவாதம் நடந்ததாம். இந்த வதந்திகளையெல்லாம் பொய்யாக்குற விதமா இவங்க 2 பேரும் 15 வருஷமா சேர்ந்து நடிக்காமலே தள்ளி இருந்தாங்க. 15 வருஷம் அமைதியா இருந்த வதந்தி எரிமலை லியோ படத்துல லோகேஷ் கனகராஜ் மூலமா மறுபடியும் வெடிச்சது. விஜய் த்ரிஷா மறுபடியும் இணைஞ்சாங்க. இங்கதான் ட்விஸ்ட் ஆரம்பிக்குது. கடந்த சில வருஷமாவே விஜயும் சங்கீதாவும் தனித்தனியா வாழ்றாங்கன்னு சினிமா வட்டாரங்கள்ல ஒரு தகவல் பரவிக்கிட்டு இருந்துச்சு. லியோ படத்துக்கு அப்புறம் விஜய் த்ரிஷா பத்தின வதந்திகள் மறுபடியும் தலை தூக்க ஆரம்பிச்ச நேரத்துல சங்கீதா செங்கல்பட்டு நீதிமன்றத்துல விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் பண்ணிருக்காங்கன்னு முன்னணி செய்தி ஊடகங்கள்ல ஒரு செய்தி காட்டு தீ மாதிரி பரவுச்சு. இந்த விவாகரத்து செய்தி வெளியானதுமே இணையவாசிகள் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம மொத்த பேரும் த்ரிஷாவை டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சமீபத்துல த்ரிஷா திருப்பதிக்கு போன புகைப்படங்களை இன்ஸ்டாகிராம்ல போட்டப்போ ஒரு குடும்பத்தை பிரிச்சிட்டியே, விவாகரத்துக்கு நீதான் காரணம்னு நெட்டிசன்னுகள் அவங்கள கடுமையான வார்த்தைகளால விமர்சிச்சாங்க. ஒரு நடிகையோட தனிப்பட்ட வாழ்க்கைய பத்தி எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலும் இல்லாம இப்படி தாக்குதல் நடத்துறது சமூக வலைத்தளங்கள்ல ஒரு பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கு. சரி, இவ்வளவு கதைகள் இணையத்துல சுத்துதே, இதுல எது உண்மை? இதுதான் இந்த வீடியோவோட கிளைமேக்ஸ் ட்விஸ்ட். உண்மை என்னன்னா, செங்கல்பட்டு கோர்ட்ல விவாகரத்து மனு தாக்கல் செய்யப்பட்டது செய்திகள் மூலமா உறுதியாகி இருந்தாலும் அதுக்கு காரணம் த்ரிஷா அப்படிங்கிறது 100% உறுதிப்படுத்தப்படாத ஒரு இணைய வதந்தி. ஆமாம் நண்பர்களே, சங்கீதா கொடுத்த மனுவில் எந்த ஒரு குறிப்பிட்ட நடிகையோட பெயரும் சொல்லப்படவே இல்லைன்னு தான் சட்ட நிபுணர்கள் சொல்றாங்க. ஒரு படத்துல ஹிட் ஆன ஜோடி 15 வருஷம் கழிச்சு மறுபடியும் சேர்ந்தா உடனே அவங்களுக்குள்ள ஏதோ இருக்குன்னு கிளப்பி விடுறது இணையத்துல சிலருக்கு வாடிக்கையாகிடுச்சு. அரசியல் களத்துல தீவிரமா இறங்கி இருக்க விஜய்க்கு செக் வைக்க இப்படிப்பட்ட ஆதாரமற்ற வதந்திகள் திட்டமிட்டு பரப்பப்படுதாங்கிறது தான் இப்போதைக்கு நடுநிலையாளர்கள் முன்வைக்கும் கேள்வி. சமூக வலைத்தளங்கள்ல பரவுற வதந்திகளை அப்படியே நம்பாதீங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு நடிகையோட தனிப்பட்ட வாழ்க்கையை விமர்சிக்கிறதும் சட்டப்படி தப்பு. இந்த வதந்திகள் பத்தியும் இந்த செய்திகள் பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை நாகரீகமான முறையில கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.